10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள்ல பெற்றோர்கள் தவிர வேற ஏதாவது ஒரு ரோல்ல நம்ம யாராவது இருக்கோம் அப்படின்னா நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய 4 விஷயங்கள் என்ன தெரியுமா? முதல்ல எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த குழந்தைகிட்ட நம்ம கில்ட் மட்டுமே வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணக்கூடாது. அத்தைக்காக இது பண்ண மாட்டியா, தாத்தாக்காக இது பண்ண மாட்டியா, பாட்டிக்காக இது பண்ண மாட்டியா அப்படின்னு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கில்ட் ட்ரிப் பண்ணி நம்ம அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்ம கில்ட் ட்ரிப் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கில்ட் ட்ரிப் பண்ணி பழக்கப்பட்ட குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ்ல கொஞ்சம் தடுமாறுறதை நம்ம கவனிக்கிறோம். ரெண்டாவது, எந்த ஒரு காரணத்துக்காகவும் பெற்றோர்கள் முன்னிலையில் அவங்க குழந்தைகளோட பெற்றோர்கள் தான் பிரதானமாக இருக்கணுமே தவிர நம்ம அந்த இடத்துல ரீச் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து இது வேண்டாம், இது கொடுக்காதீங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி பெற்றோர்களை பைபாஸ் பண்ணி போகிற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது. நமக்கு ஒருவேளை அந்த பேரண்ட் கிட்ட ஏதாவது நம்ம ஒரு நல்ல ஐடியா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா குழந்தைகள் இல்லாத சமயத்தில் அவங்க கிட்ட நம்ம தனிமையில் நீங்கள் இது பண்ணது சரியில்லையோன்னு தோணுது, நீங்கள் யோசிச்சு பார்த்து பண்ணுங்க அப்படின்னு உங்களோட தாட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்க முன்னாடி பெற்றோர்கள் தான் எப்பவுமே ஹீரோவாக இருக்கணும். மூணாவது, நமக்கு அதிகாரம் இருக்கு, நமக்கு அந்த குழந்தைகளோட வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம நெகட்டிவாகவே எப்பயும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஏதாவது அந்த குழந்தையோட சுபாவத்தில் மாற்றம் வரணும்னோ இல்லை அந்த குழந்தை நம்ம கிட்ட ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவான டோனில் அந்த குழந்தைகிட்ட நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயத்தை அந்த குழந்தை ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட கேட்கறதுக்கு தயாராக இருக்கும். நாலாவது, இந்த சின்ன குழந்தைங்களே வந்து இந்த டாய்ஸ், கிஃப்ட்ஸ், சாக்லேட்ஸ், கேக்ஸ்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அதை நம்ம ஒரு ரீசனாக வச்சு நம்மளோட பாண்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னு பேரண்ட்ஸ்க்கு தெரியாமையோ இல்லை பேரண்ட்ஸ் வேண்டான்னு சொல்லியும் கூட ஓவராக கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஓவராக பேம்பர் பண்ணுறதுலாம் நம்ம பண்ணக்கூடாது. இந்த 4 விஷயங்களில் கவனமாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தையோட உங்களுக்கு இருக்கிற பாண்டும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப மதிப்பு மிக்கதாகவும் ரொம்ப நம்பகத்தன்மையோடையும் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.